அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து வெளியில் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய கடமை வந்து தாய்க்கு உண்டு இல்லையா? அதுமாரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் தாய் போன்றவர். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்கே பாண்டிச்சேரியில் வந்து தங்கியிருக்கும் போது அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நிச்சயமாக வருவார், ஒரு தாய் போல வருவார். அங்கே நான் அங்கே தான் வந்து அந்த மெட்ராஸ் சிட்டியில் அரசியல் வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் இங்கே குளுமையாக இருக்குவே இங்கே வந்திருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்களா சார்? வெற்றி பெற்ற அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. ஒத்துமை தான் இங்கே வந்துக்கிறோம். 25 பேர் தான் இங்க இருக்காங்க, மொத்தம் 47 பேர் வெற்றி பெற்றாங்க. வரலையே, சொச்சம் பேர் வரலையே. இல்லையே, நாங்களே இங்கே 45 ரூம் போட்டுக்கிறோமே. ரூம் எல்லாமே ஃபுல்லாச்சு. உனக்கு கணக்கு தெரியல. சரியான நடவடிக்கை தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்து வைத்துக்கின்ற நடவடிக்கைகள் என்பது சரியானது. அதை நீங்கள் அவங்ககிட்ட அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறியா? அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கணும். அப்போ வந்து விஜய் போயிட்டு வந்து எனக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வந்து 108 இடத்துல தான் ஜெயிச்சுக்கிறாரு. ஒரு 2 தொகுதியில் அவர் ஒரே ஆள் ஜெயிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா ஒன்று வந்து மைனஸ் ஆகிடும், மீதி வந்து 107 தான். அப்போ கவர்னர் என்ன கேட்குறேன்னா, 107 வச்சு கரெக்டாக நீங்கள் 107 தானே இருக்கிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்குதுன்னு நான் இது பண்ண முடியும்னு கேட்குறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் 5 பேர் வராங்கன்றாரு. எல்லாம் சேர்த்தா 112 தானே வருது, 118 வரலைங்களே அப்படின்றாரு. 118 வந்து நிரூபிக்க வேண்டியது யார் ஆட்சி அமைக்க அந்த வந்து கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடமை. இப்போ கவர்னர் வந்து திடீர்னு வந்து ஒருத்தவங்களை வந்து நீ போய் ஆட்சி அமைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்ல திருப்திப்படணும். 118 எம்எல்ஏ விட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 118 எம்எல்ஏ வந்து பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து நேரடியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை காட்டினாலும் அதை அவர் கவர்னர் ஏற்றுக்கலாம். முதல்ல அவர் திருப்தி படணும் மனசில். அப்போ திருப்தி பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து இது பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கவர்னருடைய செயல்பாடு வந்து சந்தேகத்துக்குரியதாக ஆகிடும். அதனால் வந்து கவர்னர் தற்போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சரியான ஒன்று, சரியான பாதையில் தான் கவர்னருடைய நடவடிக்கை. இப்போ 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 உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு 75 இடத்துல ஜெயிச்சுக்கிறார், சரிதாங்களா? டிஎம்கே ஒரு 65 இடத்துல ஜெயிச்சுக்குது. அதிமுக நாங்கள் ஒரு 60 இடத்துல ஜெயிச்சுக்கிறோம். விஜய் போயிட்டு எனக்கு தான் நான் தான் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி, எனக்கு நீங்கள் ஆட்சி அமைக்க கொடுன்னு சொன்னால் கொடுக்கலாம். அது வந்து சும்மா ஒரு கேலியாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணுன்னு அவர் வந்து நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி தன்னை திருப்திப்படுத்தணும். நான் இங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று காட்டுங்கன்றார். தப்பு இல்லையா அது? சரி, நீங்க ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. மெஜாரிட்டி வந்து சட்டமன்ற அவையில தான் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கப்படணும். இது ஆளுநருக்கு வந்து நிரூபிக்க கூடாதுன்றது இல்ல. அசம்பிளி நடக்கும் போது கட் மோஷன் கொண்டு வரதோ, இல்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதோ, இல்ல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ, இல்ல நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வந்து வாக்கெடுப்பு எடுப்பதோ சட்டமன்றத்துக்கு உரிமை அது. ஆனா நீங்க ஆட்சி அமைக்கும் போது, நீங்க ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்கும் போது கவர்னர் அதை கேட்கலாம், உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 75 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு கட்சி போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன்னா அவர் கேட்பாரு, எப்படி 75 எம்எல்ஏ வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க? அதே நிலைப்பாடு தானே இப்போ அதிமுக வந்து, யாரா இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான். இல்ல, அதே நிலைப்பாடு தானே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியா இருக்கு. ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்க வைக்கிறோம்னா எங்களுக்கு வந்து ஆதரவு கடிதத்தோட போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாம எடப்பாடியார் அங்க போக மாட்டார். எங்க போக மாட்டாரு? கவர்னர். அது வேற விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யார் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தா போக போறாரு. இல்ல அது வந்து எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 1968 பேரறிஞர் அண்ணாவால் துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 32 கிட்டத்தட்ட வந்து 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிரெதிர் அணியில் போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்போ காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைமில் எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வீட்டு கம்யூனிஸ்ட்டு கேரளாவில் வரீங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் வந்து நீங்கள் வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம்,
வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு வந்து அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தில் 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுது. அதை வந்து திராவிட இயக்கங்கள் நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம். Why AIADMK MLAs in Puducherry? Why all of you here? அதான் மெட்ராஸ் சிட்டியில் வந்து ஹாட் வெயில் சொன்ன பொலிட்டிக்கல். இங்கே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. பாண்டிச்சேரி So here also heat, here also sweating. Here also heat. Here also heat, here also sweating. நோ மேடம், அங்க வந்து 3 டிகிரி வெயில் அதிகம், இங்க வந்து குறைவா இருக்கு. பாருங்க, இங்க வந்து பிரியாணி இன்னும் பேசுறோம்ல, அங்க பேச முடியாது. மெட்ராஸ் சிட்டில பேச முடியாது, பிரியா பேச முடியாது. வெயில் அதிகம், உக்ரம் அடிக்கும். Sir, EPS sir is also coming. Why sir? Why is EPS sir also coming here? இப்போ உங்க பேர் என்ன? நேம்? கிருத்திகா. யுவர் பிளேஸ்? டெல்லியில இருந்து பாண்டிச்சேரி வந்துட்டீங்க. 3 நாள் நீங்க போலன்னா அம்மா கேட்பாங்க உங்களை எங்க போய்க்கிறீங்கன்னு. யுவர் மதர் கால் எங்க இருக்கிறேன்னு கேட்பாங்களே, அது தாய் பண்பாடு. அந்த மாதிரி எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு நாங்க பிள்ளைகள். அவர் வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அம்மா தாய். அந்த தாய் வந்து அக்கறை இருக்கும், அதனால இங்க வந்து பார்க்க வருவோம். He called you, that is why you came here. Unconstitutional that single largest party is not being offered to form the government. It's unconstitutional. நோ சார், சில விஷயங்கள் தான் என்னால சொல்ல முடியும், சில விஷயத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் என்பது டைம் டு டைம், மணி டு மணி, அதே மாதிரி நிமிஷம் டு நிமிஷம் மாறின்னு வருது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலை மாறும்போது நாங்களாம் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் பேசுவார். இல்ல, நாங்க திமுக சப்போர்ட் பண்ணியே பேசலையே. இல்ல அவரு அதாவது வந்து மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், ஆட்சியில உட்கார வைக்கணும்ன்ற ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடை வந்து ஒரு சில மாயைகள் வந்து மறைக்கும் போது அந்த வருத்தங்கள் வரத்தான் செய்யும். இப்ப ஸ்டாலின் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்த போது என்கிட்டே சொன்னார் எடப்பாடியார், அவர் எவ்வளவு பெரிய லீடரு, அவரெல்லாம் ஜனங்க தோக்கடிச்சு தப்பு, அப்பெல்லாம் இருக்க கூடாது. அது சொல்லுப்பா அவங்க கிட்ட. சார் ப்ளீஸ் சார், நீங்க ஒண்ணு நான் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கத்துணும், இல்ல நீங்க தமிழ் கத்துக்கணும், என்கிட்ட பேசணும். ஓகே தமிழ். Sir, one last question. Speculations are also there that you are here to ensure 2/3 majority, so a split can happen and support to Vijay can be given. ரெண்டுல ஒரு பங்கா? Vijay supporting government formation? No. விஜய் வந்து 118 majority seats, but 107. 100%ல 50% voters vote போடல, 35% தான். 65% people விஜய் against voters. எப்படி நீங்க வந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுத்தாங்க சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா? Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale.